வீட்டு பாடலாம் முடிச்சிட்டீங்களா? வெரி குட். சார் நீங்க என்ன ராசி சார்? மகர ராசி. ஏன் கேக்குற? இல்ல சார், எங்க அம்மா நேத்து ஜாதகம் பார்த்தாங்களாம். அதுல நான் பெரிய ஆளா வருவேன்னு இருந்துச்சான் சார். உட்கார்ற. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? எண்ணம் தான் செயலா மாறுது. நீங்க செய்யற செயல் தான் உங்களை நாட்டுக்கு அடையாளப்படுத்துது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நல்லதே நினைக்கணும், நல்லதே பேசணும், நல்லதே செய்யணும். அப்பதான் நல்லதே நடக்கும். நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அவங்களோட முட்டாள்தனத்தை நம்மள திணிப்பாங்க. அதுல ஒண்ணுதான் ஜாதகம். நீ ஜாதகம் பார்க்க போற இடத்துல உனக்கு நல்லது மட்டுமே சொன்னா பரவாயில்ல, கெட்டதை பத்தி விஷயம் சொல்லிட்டாங்கன்னா அப்படியே அது நடந்துருமோங்கிற பயத்துல நீ வாழ்வ. அதுவே மனநோயா மாறி மாட்டிக்குவ. சரி, ஜாதகம் உண்மைனே வச்சுக்குவான். அதை கணிக்கிறவன கடவுளா இல்ல ஞானியா? 2004 சுனாமி வந்துச்சு. 2 லட்சம் பேர் இறந்துட்டாங்க. அதுல ஒருத்தர் கூடமா நல்ல ஜாதகம் கிடையாது. இந்த விஞ்ஞான உலகத்துல இப்படிப்பட்ட மக்களும் எக்கச்சக்கமா இருக்காங்க. நான் பார்த்த நிறைய பேரு பரிகாரம்னு பாதி வாழ்க்கையை வீணடிச்சிடுறாங்க. வாழ்க்கை வாழறதுக்கு, பரிகாரம் தேடுறது கிடையாது. எந்த காக்கா குடியாவது ஜாதகம் பார்த்து பரிகாரம் தேடுதா? ஜாலியா வாழுது. ஜாதகத்தை நான் நம்பலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்ணீங்க. உன் எண்ணமும் அறிவும் தான் உன்னோட ஜாதகம். மத்தவங்க சொல்ற எல்லாத்தையும் நம்பிடக்கூடாது. திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? எப்பொருள்